வாசகசாலை நண்பர்கள் அருண், கார்த்திக் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். 25 நகரங்களில் வாசகசாலை நிகழ்ச்சி நடக்கிறது என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற 25 நகரம் தானா என்று கேட்க தோன்றுகிறது. உண்மையில் இந்த இயக்கத்தில் ஈடுபட்டிருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை முதலிலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதில் இன்னும் கூடுதல் ஆச்சரியம் பல நகரங்களில் உள்ளூர் நூலகங்களோடு இணைந்து இந்த வேலை நடக்கிறது. அது உண்மையிலே ஆச்சரியமான விஷயம். அதுவும் தமிழ்நாட்டில் இயங்குகிற நூலகங்கள் அரசு துறையோடு இயங்குவதற்கு தனி பாராட்டு விழாவை நடத்த வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நான் கூடுதலாக பேசினா உங்களுக்கு சிரமமாயிரும், எனவே அதை பேச விரும்பலை. பிரபஞ்சன் அவருடைய நினைவை இந்த நிகழ்ச்சியின் பகுதியாக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. போற்றுதலுக்குரிய ஒரு மகத்தான எழுத்தாளர். அந்த பக்கம் போக வேண்டாம் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு நாகை மாவட்டத்தில் பிரபஞ்சனுக்கு அஞ்சலி கூட்டம் நடத்த வேண்டும் என்று காவல்துறையிடம் போய் அனுமதி கேட்டால் அது 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா தான் சார் அனுமதிக்க முடியும் அப்படின்னு தமிழ்நாட்டு காவல்துறை. அவர் நேற்று தாங்க இறந்தார், எப்படிங்க 2 நாளைக்கு முன்னாடி கொடுக்க முடியும் அப்படின்னா, சட்டம் தான் சார் சொல்லுது அப்படின்னு. அப்புறம் இவங்க அவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர், எவ்வளவு முக்கியமான தமிழின் படைப்பாளி, தமிழ்நாட்டு அரசினுடைய பாடநூலில் அவருடைய படைப்பு இருக்கிறது, இவ்வளவையும் எடுத்து கொடுத்த பிறகு சரி நாங்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 மணி நேரம் கழித்து இப்போ நிகழ்ச்சி நாங்கள் வந்த பொழுது 6 மணிக்கு தோழர்கள் ஃபோன் பண்ணாங்க, பலர் அனுமதி கொடுத்துட்டாங்க, ஆனால் மைக் இல்லாமல் பேசணும் அப்படின்னு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. பவரே இல்லாமல் கவர்மெண்ட் நடக்குதுரா, இதை நடத்துறது பெரிய விஷயமா, நடத்துகிறா அப்படின்னு சொல்லி முடிச்சோம். அதாவது இப்படிப்பட்ட நிறுவனங்களோடு சேர்ந்து நீங்கள் 25 இடத்தில் நடத்துவது உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். நான் கூடுதலாக இன்னொன்று சொல்கிறேன், நான் இன்னும் உள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் தமிழ்நாட்டில் நூலகங்கள் புத்தகங்களை வாங்கி எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். 5 வருஷமா 6 வருஷமா 8 வருஷமான்னு பட்டிமன்றம் நடத்தலாம். ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு அறிவிப்பை வெளிவந்திருக்கிறது. பரவாயில்ல, இந்த மாதிரி நூலகங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது சம்மந்தமான ஒரு அறிவிப்பு. பரவாயில்ல, புத்தகங்கள் வாங்க போகிறாங்களோ அப்படின்னு நினச்சா 8000 நூலகங்களுக்கு CCTV கேமரா வாங்குறதுக்கான ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்த இடத்தில் நான் இன்னொன்றையும் இணைத்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். உண்மையில் ஒரு ரொம்ப பதட்டமான இடமாக அல்லது அச்சுறுத்தலுக்குரிய நபர்களாக இன்றைக்கு இருப்பது எழுத்தாளர்களும் வாசகர்களும் இந்த போன்ற நிகழ்வுகளை நடத்துகிற நீங்களும் தான். எனவே வெளியில் இருக்கிற ஆளுன்னு நினச்சிடாதீங்க. இப்போ இங்கே நண்பர் அருண் இந்த நூலுக்கு தேர்வு செய்வது, விருதுக்கு தேர்வு செய்கிற அந்த முறையை பற்றிலாம் சொன்னார். நாங்கள் எங்களுடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் கடந்த பல ஆண்டுகளாக விருதுகள் வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வலி, அந்த வேதனையை புன்னகையின் மூலமாக கடப்பது எப்படி என்ற வித்தையை நன்கு கற்றுக்கொண்ட ஒரு நபர் என்பதனால் நான் சொல்லுகிறேன். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் விருது வழங்கும் விழாவை இந்த ஆண்டு திருவாரூரில் நடத்தணும்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் புயல் காரணமாக அதே தேதியில் நடத்த வேண்டும் என்பதற்காக வேலூரில் நடத்தினோம். வேலூரில் நடத்துகிறோன்னு அறிவித்த அடுத்த நாள் தமிழக காவல்துறையினுடைய தலைமையகத்திலிருந்து எனக்கு ஒரு தொலைபேசி, சார் வேலூரில் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறீங்களாமே. ஆமாங்க அப்படின்னு. இல்லை, எதுக்கு இதை கேட்குறீங்க? ஒரு மாநிலத்தினுடைய காவல்துறையினுடைய தலைமையகம் இப்போ மாநிலம் முழுக்க ஒரு போராட்டம் நடத்தினா நீங்கள் கேட்பீங்க, அல்லது பெரிய மாநாடு நடத்தினா கேட்பீங்க. தமிழ்நாட்டில் எழுதுகிற எழுத்தாளனுக்கு விருது கொடுக்குற நிகழ்ச்சியை பற்றி ஏன் இவ்வளோ பதட்டமாக கேட்குறீங்க அப்படின்னா, அவர் நம்பலை. யார் சிறப்பு விருந்தினர்கள், யார் சீஃப் கெஸ்ட்டுன்னு கேட்டார். நான் சொன்னேன் விருது வாங்குறவங்க தான் சீஃப் கெஸ்ட்டு அப்படின்னா. அதுவும் நம்பலை. ஏன்னா விருது வழங்க விழானாலே சீஃப் கெஸ்ட்னால் வேற ஒருத்தர் என்ற ஒரு இது இருக்குது. இப்படி எழுத்தாளன், வாசகன், நீங்கள் இப்பொழுது ஒரு நூலகத்தை பற்றி இங்கே பேசிக்கிட்டே இருக்கீங்க. தமிழ்நாட்டினுடைய பிரசித்தி பெற்ற ஒரு நூலகம். அந்த நூலகத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஏறக்குறைய 110 வாரம் நடந்துருச்சு அந்த நிகழ்ச்சி. ஒரு 4 வாரத்துக்கு முன்னால் அந்த நிகழ்ச்சியை பற்றி தமிழ்நாட்டினுடைய முன்னணி இதழில் நாளிதழில் ஒரு கால்பக்க கட்டுரை வந்துச்சு. என்னென்னா, அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறவங்கெல்லாம் தீவிரவாத கருத்துக்கள் உடையவர்கள், தீவிரவாதிகள்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு கூடுறாங்க அப்படின்னு கருத்து வந்துச்சு. அதில் பலர் இங்கே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நிகழ்ச்சியில் கூடுற பல தீவிரவாதிகள். அதாவது எழுத்தாளன், வாசகன்,
இந்த உறவு வந்து இது போக தனியாக என்ன கம்ப்யூட்டரை கண்காணிக்க போகிறாங்கன்னு தெரியல. எங்களை உச்சபட்சமாக 26 சிசிடிவியை எல்லா நூலகத்துக்கும் மாட்டி கண்காணிக்கிற ஒரு நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் கடந்து ஒரு இவ்வளவு 25 நகரங்களுக்கு மேல் வாசகர் திருவிழா நடத்துவது என்பது, வாசகர்கள் வந்து புத்தகங்களை பற்றிய ஒரு உரையாடலை முன்னெடுப்பது என்பது மிக மிக முக்கியமானது. சமூகத்திற்கு தேவையான அல்லது வந்து இதை போன்ற ஒரு விவாத மரபை வலிமைப்படுத்துகிற தலையாய பணியை நாம் செய்கிறோம், நீங்கள் செய்கிறீர்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விஷயம் என்று நான் நினைக்கின்றேன் நண்பர்களே. ஏன்னா என்னுடைய அடையாளம், நான் எழுத்தாளன் என்ற அடையாளத்தை விட மிக முக்கியமாக நான் ஒரு வாசகன் என்ற அடையாளம் எனக்கு மிக முக்கியம் என்று நான் நினைக்கின்றேன். வந்து நீங்கள் வந்து யாருடைய வாசகன்னா வந்து நான் வந்து சோபாசக்தியினுடைய சமகாலத்தில் நான் சோபாசக்தியின் வாசகன் என்று சொல்வதில் எனக்கு எப்பொழுதும் ஒரு பெருமை இருக்கும் என்று நினைக்கிறேன். அதே போல் நான் கொண்டாடுகிற புத்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழில் வந்த மிகச்சிறந்த நாவல் என்றால் வந்து தேனி சீருடையானுடைய வந்து நிறங்களின் உலகம் என்ற நாவலை நான் சொல்லுவேன். நாம் வந்து கொண்டாட வேண்டும் எழுத்தாளனை, எழுத்துக்களை. ஏன் இந்த விருதை பற்றி அருண் அவர்கள் சொன்னார்கள். இந்த விருதை வந்து தேர்வு செய்கிறது, நூட்களை தேர்வு செய்கிறதில் இருக்கிற சிரமங்கள் அது உண்மைதான். ஆனால் இதை போன்ற விருதுகள் மூலமாகத்தான் அந்த படைப்பு கவனப்படுத்தப்படுகிறது, அது ஒரு உரையாடலுக்கு உட்படுத்தப்படுகிறது, சார்பாகவோ எதிராகவோ பொருட்படுத்தப்படுகிறது. மிக மிக முக்கியமானது என்று நான் நினைக்கின்றேன். இந்த பணியை செய்வதற்குத்தான் இங்கே வந்து ஆட்களே வந்து இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் தவறிப்போனால் இப்பொழுது சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கிறது. 25 இது வந்து கோவேரி கழுதைகள் நாவல் வந்து 25வது ஆண்டு. மிகச்சரியாக சொல்லப்போனால் கோவேரி கழுதைக்கு சாகித்ய அகாடமி இமயத்துக்கு கொடுத்துருக்க வேண்டும். 25 ஆண்டுகளுக்கு முன்பு தவறவிட்டது இன்றைக்கு வரை நடக்கவே இல்லை. அது இமயத்திற்கான பாதிப்பல்ல, தமிழ் எழுத்தாளனின் இளம் தலைமுறைக்கான பாதிப்பு. எனவே அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கையை பிடித்து இன்னொருவரின் துணை இல்லாமல் மேடை ஏறி விருது வாங்குகிற சாகித்ய அகாடமி விருது வாங்குகிற தமிழ் எழுத்தாளன் 4 முறை தான் தமிழில் வாய்த்திருக்கிறார். இல்லைன்னா 65-70க்கு பிறகுதான். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், எழுத்துக்களும் படைப்பும் மீண்டும் மீண்டும் கவனப்படுத்தப்படுவதற்கு, கொண்டாடப்படுவதற்கான தேவை ஒவ்வொரு நாளும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. என்றால் படைப்பினுடைய அது நான் முன்னால் குறிப்பிட்டதைப் போல வந்து உங்களில் பலரும் படித்திருப்பீர்கள் தேனி சீருடையானுடைய நிறங்களின் உலகம் என்ற நாவலை. அவர் வந்து சிறு வயதிலே வந்து அவருக்கு வந்து கண் பார்வை தெரியாமல் போய்விட்டது. எனவே அவர் வந்து அவருடைய பெற்றோர்கள் வந்து அவர் தேனி மாவட்டத்தை சார்ந்தவர். அவர் பெற்றோர் வந்து சென்னையிலே அன்றைக்கு 1970களில் சென்னையிலே இருக்கிற பார்வையற்றோர் பள்ளியிலே வந்து அவரை சேர்க்கிறார்கள். 10ஆம் வகுப்பு வரை பார்வையற்றோர் பள்ளியிலே அவர் வந்து பயில்கிறார். பார்வையற்றோர் பள்ளியில் பயின்ற மாணவர்களில் மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவராக அவர் தேர்ச்சி அடைகிறார். 10ஆம் வகுப்பு விடுமுறையில் வந்து ஊருக்கு போயிருக்கிற பொழுது, அவருடைய வீட்டில் உட்காந்துருக்கிற பொழுது அவருடைய தெருவில் வந்து ஒரு ஒலிபெருக்கிலே வந்து அறிவித்துட்டு போகிறார்கள், இந்த மாதிரி இலவச கண் சிகிச்சை முகாம் நடக்குது, விருப்பம் இருக்கிறவங்க வரலான்னு. இந்த அறிவிப்பை கேட்ட உடனே வந்து பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய நண்பனை கூப்பிட்டு என்னை அந்த இடத்துக்கு கூட்டு போ அப்படின்னு அவர் சொல்கிறார். அங்கே வந்து அந்த நண்பன் வந்து அங்கே கூட்டு போகிறாரு. அங்கே வந்து அந்த மருத்துவர்கள் அவருடைய கண்ணை பார்த்துட்டு, உன் கண்ணில் வந்து பெரிய பிரச்சனை இல்லை, ஒரு அறுவை சிகிச்சை பண்ணால் உனக்கு பார்வை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி உடனடியாக மதுரை மருத்துவமனைக்கு வர சொல்லி அவருடைய கண்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை 2 கண்ணிலும் நடக்குது. 2 கண்ணிலையும் அறுவை சிகிச்சை நடந்த பிறகு அவருக்கு வந்து பார்வை மீண்டும் வந்து பார்வை கிடைக்கிறது, அவரால் பார்க்க முடிகிறது. இது வந்து இந்த இடம் தான் வந்து மிக முக்கியமானது. பார்வை இல்லாத ஒருவருக்கு பார்வை கிடைத்து விட்டால் வாழ்வு எவ்வளோ மகிழ்ச்சிகரமாக ஆகும் என்பதுதான் நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவருடைய துன்பங்கள் எல்லாம் அதற்கு பின்புதான் ஆரம்பிக்கிறது. அவர் வந்து மாநிலத்தின் முதல் மதிப்பெண்ணாக பெற்ற 10ஆம் வகுப்பு சான்றிதழை கொண்டு போய் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிஞ்சா முதல்ல அவன் அதை பதியாமல் கையில் கொடுத்தான். இது வந்து பார்வையற்றோருக்கான சான்றிதழ், உனக்கு பார்வை இருக்குது, எனவே இதை நான் பதிய மாட்டேன்னு கையில் கொடுத்தான். பார்வை பெற்ற பிறகு நடந்த வந்து அவஸ்தையை இது முழுக்க அவர் வந்து பதிவு செய்கிறார். மிக முக்கியமாக அது உலக அளவில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான நாவல் என்னவென்றால், பார்வையற்றோர்களினுடைய உலகம் எப்படி இருக்கும் என்பதை முதலாக வந்து இவ்வளவு விரிவாக நுட்பமாக வந்து எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பது ஆச்சரியமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து திடீரென்று இந்த இடத்துல வந்து
மின்சாரம் இல்லாமல் இருட்டாயிருச்சுன்னா நமக்கு பழக்கப்பட்ட இடம் தான் இந்த இடத்துல வந்து வந்து சுவிட்ச் இருக்குன்னு சொல்லி, ஆனால் சட்டுன்னு நம்மளால் நடக்க முடியாது. அப்படியே யோசித்து தயங்கி தயங்கி தான் நடப்போம். நமக்கு அந்த சுவிட்சுக்கும் நமக்கும் நடுவில் எந்த தடையும் இல்லாவிட்டாலும் கூட நம்முடைய மூளை வந்து நம்முடைய கால்களை அனுமதிக்காது. ஏன்னா இருட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு நம்முடைய மூளைக்கு வந்து பழக்கமே கிடையாது, எனவே அனுமதிக்காது. எப்படி பார்த்து பழகிய ஒருவனை இருட்டுக்குள் நடக்க நம்முடைய மூளை அனுமதிப்பதில்லையோ, அதே போல பார்க்காமல் கண் தெரியாமல் இருந்த ஒருவனை கண் தெரிந்த பிறகு அவனை இயல்பு வாழ்க்கைக்கு அவனது மூளை அனுமதிப்பதில்லை. இது வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியமான உண்மை. அதே போல் எவ்வளவு நிறங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை யோசிக்கிற பொழுது ரொம்ப இதனுடைய இன்னொரு நேர் எதிரான ஒரு படைப்பு உங்களுக்கு தெரியும். மனோகர் தேவதாசுடைய மல்டிபிள் ஃபேஸஸ் ஆஃப் மதுரை என்று மதுரை நினைவு. அவர் இதுக்கு நேர் எதிரானவர். அவர் வந்து 40 வயது வரை அவருக்கு வந்து கண் பார்வை தெரிகிறது. 40 வயதுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு நோயால் வந்து பார்வையினுடைய சக்தி இழந்து ஏறக்குறைய 1%, 1.5% தான் அவருக்கு பார்வை தெரியும். ஆனால் ஆச்சரியமான விஷயம், மிக அற்புதமான ஓவியங்களை தன்னுடைய இளமை காலத்தில் வரைந்த பார்த்த காட்சியை முழுக்க இப்பொழுது அவர் ஓவியமாக வரைகிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வந்து அவர் வந்து அந்த ஒவ்வொரு நிறத்தையும் வந்து அதுக்கு ஒவ்வொரு குறியீடை வைத்து கொண்டு அந்த காட்சிகளை தன்னுடைய 20வது வயதில் 30வது வயதில் பார்த்ததை முழுக்க இப்பொழுது அவர் வரைந்து கொண்டிருக்கிறார். மனோகர் தேவதாசும் சரி, வந்து தேனி சீருடையானும் சரி, ஒரே ஒரு விஷயம்தான், காலமும் வாழ்க்கையும் அவர்களிடமிருந்து எதை பறித்ததோ அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளுகிற வலிமை கலைக்கும் இலக்கியத்துக்கும் இருக்கிறது என்பதைத்தான் அவர்கள் தங்களது படைப்பின் மூலமாக சொல்கிறார்கள். இதுதான் ஒவ்வொருவரிடமும் சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்று நான் நினைக்கின்றேன். எப்படி இந்த படைப்பு உருவாக்குற ஒரு எழுச்சி அல்லது இந்த படைப்பு உருவாக்குற ஒரு உறுதி என்பது இருக்கிறது இல்லையா, இதை போன்ற படைப்புகள் இலக்கியங்கள் மீண்டும் மீண்டும் மக்களிடம் கொண்டு செல்வதற்கும் கொண்டு செலுத்தப்படுவதற்குமான காரணங்கள் மிக மிக முக்கியமானது என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் தான் இன்றைக்கு வந்து இங்கே விருது பெற்றிருக்கிற படைப்பாளிகளும் சரி, வாசகனுடைய எந்த படைப்பு வந்து உண்மையை நெருக்கமாக இருக்கிறதோ அந்த படைப்பு வாசகனுடைய மிகப்பெரிய ஒரு அறிமுகத்தை சென்று சேரும் என்பதற்கான எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கிறது. வாசகனுக்கு உண்மையாக இருத்தல் என்பது படைப்பாளிகளுக்கு இருக்க வேண்டிய மிக அடிப்படையான விஷயம். அதுக்கு எவ்வளவோ உதாரணங்களை நம்மால் சொல்ல முடியும். நீங்கள் வந்து இங்கே வந்தபொழுது கூட பேசி கொண்டிருந்தார் வே. சாமிநாத சர்மாவுடைய, அவர் வந்து ஒரு இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர். 1940களில் வந்து பர்மாவிலிருந்து ரங்கூனிலிருந்து வெளிவந்த அன்றைக்கு சுமார் 40,000 பிரதிகள் அச்சடிக்கப்பட்ட தமிழ் முரசு பத்திரிகையினுடைய ஆசிரியர். ஆனால் 2ஆம் உலகப் போரில் வந்து ஜப்பானுடைய படை வந்து பர்மாவை முழுக்க கைப்பற்றிய பொழுது அவருடைய பத்திரிகை விநியோகிக்கிற எல்லா பரப்பும் பர்மா ஜப்பானிய படைகள் கைப்பற்றி கொண்டே வந்தது. கடைசி வரை அவருடைய அலுவலகம் கைப்பற்றுகிற வரை அவர் தான் எழுதுவதையும் தன்னுடைய பத்திரிகையில் அச்சடிப்பதையும் நிறுத்தவே இல்லை. அந்த பத்திரிகையை விநியோகிக்க யாரும் இல்லை, அந்த பத்திரிகையை வாங்க மக்கள் இல்லை. எல்லா ஊர்களும் எதிரி நாட்டால் கைப்பற்றப்பட்டு விட்டது, எதிரி நாட்டின் இராணுவத்தால். ஆனாலும் வந்து சாமிநாத சர்மா எழுதுகிறார், ஏதோ ஒரு வாசகன் இந்த பத்திரிகையை படிப்பான், அந்த வாசகனுக்கு நான் உண்மையாக இருப்பதற்காக நான் வந்து இதை எழுதி கொண்டே இருக்கிறேன், நடத்தி கொண்டே இருக்கிறேன் என்றார். ஆச்சரியமான உண்மை. எழுத்தின் மீது இவ்வளவு தீரா தாகத்தோடு இவ்வளவு காதலோடு இருக்கிற மனிதர்கள் நம்மை இயக்கி கொண்டே இருக்கிறார்கள். நான் வந்து இந்த நேரத்தில் வந்து சொன்னவுடன் எனக்கு சட்டென்று நினைவுக்கு வருவது என்னுடைய பள்ளி ஆசிரியர், என்னுடைய தமிழ் ஆசிரியர். அவர் பெயர் வந்து புலவர் இரா இளங்குமரனார் அவர்கள். ஏறக்குறைய சிறிதும் பெரிதுமாக ஒரு 1000 நூல்கள் எழுதியிருக்கிறார் அவர். இன்றைக்கும் வந்து இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர். அவரை பற்றி ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு குறிப்பு என்னவென்றால் வந்து அவர் வந்து 1930 40களில் வந்து அப்பொழுதெல்லாம் வந்து கிராமத்தில் ஒரு பழக்கம் இருக்கும், வந்து அதிகமாக படிக்காதீங்க, அதிகமாக படித்தா வந்து கண்ணு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் அம்மா வந்து நீ என்னடா ரொம்ப, ஏன்னா அவர் தமிழ் மீது அவ்வளவு பற்றோடு வந்து இவ்வளவு படிச்சுட்டே இருக்க, உனக்கு வந்து கண்ணு கெட்டு போயிடும் வேமா அப்படின்னப்ப அவர் வந்து யோசிச்சிருக்கிறாரு. பள்ளி காலத்தினுடைய கடைசியில் ஒருவேளை நம்ம அதிகமாக படிக்கிறதுனால நமக்கு கண் பார்வை இல்லாமல் போயிட்டால் நம்மால் எழுத முடியாமல் போய்விடுமே என்பதற்காக இளம் வயதிலிருந்து வீட்டில் வந்து ஒளியை விளக்கை அணைத்து விட்டு இருட்டில் எழுதி பார்த்துருக்காரு. இன்றைக்கும் அவரால் இந்த வெளிச்சத்தில் எப்படி ஒரே நேர்கோட்டில் எவ்வளவு வேகமாக எழுத முடியுமோ
அதே போல் முழு இருட்டில் ஒரு பக்கத்தை எழுதி கையில் கொடுப்பாரு. ஒரு மனுஷனுக்கு வந்து எழுத்தின் மீது இவ்வளவு காதல் கொண்ட ஒரு மனுஷன் வந்து இப்படிலாம் இருக்கிறாங்களா என்பது ஆச்சரியமான விஷயம். இந்த இந்த காதல், இந்த வாஞ்சை, இந்த ஈர்ப்பு, இந்த உணர்வு, இந்த வெறி, இது எழுத்து சார்ந்த உரையாடலுக்கு, எழுத்து சார்ந்த விவாதத்திற்கு, உரையாடல் மரபு சார்ந்த எல்லோருக்கும் வர வேண்டும். கருத்துக்கள் முட்டி மோதி திணறுகிற ஒரு நிலமாக தமிழ் நிலத்தை மாற்றுவதற்கு மிக முக்கியமான அச்சாணியாக இருப்பது இதை போன்ற சிறு சிறு குழுக்கள் நடத்துகிற உரையாடல் தான். அந்த உரையாடலை வாசகசாலை வலிமையாக பெருமையோடு முன்னெடுத்து செல்கிறது. இன்னும் வலிமையோடு நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி மீண்டும் படைப்பாளிகள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.